கீழே உட்காருங்க சார். சார் கேமரா வந்து சார் ஃபேமிலி தெரியல சார். மறைந்த எம்எல்ஏ புகழேந்தி உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விழுப்புரம் விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவருடைய உடலுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைந்த விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிகிச்சை பெற்று வந்த விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவருடைய உடலானது விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சென்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய உறவினர்களிடம் முதலமைச்சர் பேசக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், கூடுதல் விவரங்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் இன்று காலை உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து கலைஞர் அறிவாலயத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவரது உடலானது வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் காலை முதல் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலியை செலுத்தி வருகிறார். அவருடன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கே.என். நேரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் உடன் வந்துள்ளனர். அது மட்டுமின்றி விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டவர்களும் அவருடன் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சிதம்பரத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு தற்பொழுது விழுப்புரம் கலைஞர் அறிவாலயம் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அவர்கள் இறந்த புகழேந்தி அவர்களின் உடலுக்கு மலராலயம் வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு அவரது உறவினர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து வருகிறார். தற்போது அவர் அந்த ஆறுதலை தெரிவித்த வண்ணம் உள்ளார். அவரது உறவினர்கள் மற்றும் மகன், 3 மகள்கள் ஆகியவர்கள் உடனிருக்கின்றனர். அவர்களுக்கு அவரது ஆறுதலை தெரிவித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து அவரது அனைவரும் இன்று அவரை அணுகி வைத்து வருகின்றனர். தற்போது அமைச்சர்கள் அனைவரும் கலைஞர் அறிவாலயத்தில் பொதுமக்களும் ஒன்று திரண்டு உள்ளனர். அவர்கள் உருவானது கலைஞர் அறிவாலயத்தில் தற்போது அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்போது அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இவருடைய உடலானது அவரது சொந்த ஊரான அத்தியூர் திருவாதி கிராமத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. நாளை காலை 9 மணி அளவில் அவரது உடலானது தகனம் செய்யப்படுகிறது தெரிவித்துள்ளனர். தற்பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்களது உறவினர்களுக்கு ஒரு ஆறுதல்களை தெரிவித்த வண்ணம் உள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.